Hi students, how are you? I am your auditing practical miss. Today we are going to see the third chapter in second video, Memorandum of Association. The Memorandum of Association is the basic document of the company. So it is a basic document. It is necessary for the auditor to examine the scope and power of the company. So ஒவ்வொரு auditor duty என்னது, இந்த மெமராண்டத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் ஸ்டடி பண்ணியிருக்கணும். The auditor should have a complete study of memorandum of association. ஸோ ஒவ்வொரு கம்பெனியோடைய ஆடிட்டரும் அந்த கம்பெனியுடைய மெமராண்டத்தை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கணும். Whether the transactions carried by the company is subjected to the clause in the memorandum of association. If it's not, the transaction of the company became alternative. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அந்த மெமராண்டத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். இல்லைனா அதை என்ன செய்வாங்க, மெமராண்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. த ஆடிட்டர் ஹேஸ் டு செக் த ஷேர் கேபிட்டல் இஷ்யூட் இஸ் வித்தின் த ஆத்தரைஸ் கேபிட்டல். ஒவ்வொரு ஆடிட்டரும் எதை செக் பண்ணணும், அவங்க கம்பெனிக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்க கேபிட்டலுக்கு உட்பட்டு தான் கம்பெனியுடைய கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஹி ஷுட் ஸ்க்ரூட்டனைஸ் அ சப்ஜெக்ட் கிளாஸ் அண்ட் பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஷுட் ஸ்க்ரூட்டினைஸ்னால் நல்லா கூர்ந்து ஆராய்தல். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் கிளாஸ்லேயும் பாரோயிங் பவர்ஸை பற்றி மெமராண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த லிமிட்குள்ளே தான் கம்பெனி பாரோயிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். பாரோயிங்னா அந்த கடன் வாங்குகிற தன்மை, ஓகேவா. He has to check other provisions which are likely to affect the accounts of the company. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும், மெமராண்டத்துக்கு உட்பட்டு இருக்காங்கிறத செக் பண்ண வேண்டியது இந்த ஆடிட்டருடைய ஒர்க். ஸோ ஆடிட்டர் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒவ்வொரு கம்பெனியும் ஆடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் deals with rules and regulation of the auditor has to examine the following particulars in the articles of association. as auditor அவங்க என்னெல்லாம் செக் பண்ணணும் articles of associationல கவனிங்க. issue allowed and for forfeiture of the shares and declaring of dividend. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் எதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும், இஷ்யூயிங் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம், அதாவது பர் வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுறோமா, டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுறோமா, இல்லை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறோமா, அட் த மீன் டைம் அலாட்மெண்ட் ஃபுல் அலாட் பண்ண போகிறோமா, இல்லை ப்ரோரேட்டாக அலாட் பண்ண போகிறோமா, அண்ட் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது நம்ம ஷேர்ஸை பே பண்ணாதவங்களுடைய ஷேர்ஸை நம்ம ஃபர்ஃபீட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி ரீஇஷ்யூ பண்ணலாமா, இல்லை கம்பெனியில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் எப்படி கொடுக்க போகிறோம், ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும். தென் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ் and officers of the company and the provisions related to the same way நம்ம கம்பெனியில் ஒரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வெளியில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, அதை பற்றிய டீட்டெயில்ஸ். தென் ப்ரொவிஷன் ரிகார்டிங் மீட்டிங் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு ஷேர் ஹோல்டருக்கு இருக்கக்கூடிய ஓட்டிங் பவரை பற்றியும் ஒவ்வொரு மாதம் இல்லை 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸும் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கும். தென் பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் கம்பெனி, பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அண்டர்ரைட்டிங் கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ். அந்த மீன் டைம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ், அண்டர்ரைட்டிங் கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜை பற்றி டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். த ஆடிட்டர் ஹேஸ் டு மேக் த full thorough knowledge about the articles of association, and he has to apply his skill and knowledge on various transactions of the company. ஸோ அந்த மீன் டைம் அவங்களுக்கு இருக்க திறமை எல்லா வகையிலையுமே என்ன செய்யணும், கம்பெனியுடைய டிரான்சாக்ஷன்ஸை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆடிட்டரும் கம்பெனியோடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தென் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றிய ஃபுல் நாலேஜோடு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்பெக்டாஸ். ப்ராஸ்பெக்டாஸ்னால் என்ன? எ ப்ராஸ்பெக்டாஸ் இஸ் an invitation to the public to subscribe for shares and debenture of the company. Nothing but the prospectus is a invitation. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பப்ளிக் கம்பெனியை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த பப்ளிக் கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் நம்ம என்ன மாதிரி எத்தனை பர்சன்டேஜில் டிவிடெண்ட் கொடுப்போம், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். த ஆடிட்டர் ஷுட் மேக் எ டீட்டெயில் ஸ்டடி இன் த ஃபாலோயிங் மேட்டர். ஸோ ஒரு ஆடிட்டருக்கு இந்த ப்ராஸ்பெக்டர் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் ஷுட் வெரிஃபை த நேம், அட்ரஸ், salary of directors and other statutory officials who particular are specified in the prospectus. இந்த ப்ராஸ்பெக்டஸில்
எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்களோ அந்த டைரக்டருடைய நேமு, அட்ரஸ், அவங்கள பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் ஆஸ் எ ஆடிட்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். He should see that all the statement made in the prospectus are true. At the meantime, ஒரு ஆடிட்டருடைய டியூட்டி என்னென்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டானு செக் பண்ண வேண்டியது அவருடைய டியூட்டி. The amount payable at the time of allotment and call. At the meantime, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எப்போ அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணுவோம், அதே மாதிரி கால் பண்ணி நம்ம எப்போ நம்ம கால் பண்ணுவோம், இதை பற்றிய விஷயம் எல்லாமே அதில் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். He has to examine that the material contract made by the company within 2 years from the date of issue of prospectus. ஸோ எல்லா விஷயமும் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க எல்லா விஷயத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது ஒரு இன்விடேஷன் மாதிரி. இன்விடேஷன் என்ன அர்த்தம், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஒரு மேரேஜ் இன்விடேஷன்னா மேரேஜ் என்னைக்கு, எங்கே, எப்போ, எல்லா விஷயமும் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது ஒரு கம்பெனி பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ், கம்பெனியில் எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஷேருடைய ரேட் எவ்வளோ டெவிடெண்ட் தருவாங்க, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், அவங்க நேமு, அட்ரஸ், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அட் த மீன் டைம் இதெல்லாமே கரெக்ட் தானான்னு செக் பண்ண வேண்டியது தான் யாருடைய வேலை, ஆடிட்டருடைய வேலை. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். த ஆடிட்டர் ஷுட் ask the company to submit the list of all the books of accounts, statistical and statutory books. ஸோ ஒரு ஆடிட்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனி பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லா புக்ஸுமே சப்மிட் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு ஆடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்குது. கான்ட்ராக்ட்ஸ். த ஆடிட்டர் ஹேஸ் டு செக் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் மேட் பை த கம்பெனி வித் அதர் பார்ட்டிஸ் லைக் வெண்டர்ஸ், அண்டர்ரைட்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஆடிட்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, என்ன செக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, ஒரு கம்பெனி எங்கெங்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் போட்ட கம்பெனியில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸை பற்றிய டீட்டெயில்ஸ். ப்ரொமோட்டர்ஸ்னால் யார், முதலாளிங்க, அது பணம் போடுறவங்க. அண்டர் ரைட்டர்ஸ் அண்ட் வெண்டர்னால் யார், நம்மக்கிட்டேருந்து ப்ராஜெக்ட் வாங்கினவங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த கான்ட்ராக்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், மினிட்ஸ் புக். The auditor has to verify that the chairman has certified the minutes book with date and signature. The auditor of the minute books help the auditor in vouching various transactions. So இந்த minute booksங்கிறது வெரிஃபை பண்ணி சேர்மன் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் என்ன, the minute books. The next one, certificate of incorporation. It is an important document which bring the company into legal existence. The auditor has to check that all the legal official documents are correct. அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்னா என்ன அர்த்தம், இன்கார்பரேஷன்னா ஒரு பிஸ்னஸை தொடங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற சர்டிஃபிகேட். இது எப்படி இருக்கணும், கம்பெனி பற்றிய எல்லா விஷயங்களும் லீகலாக இருக்கா அப்படிங்கிறது தான் இது. சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். கமென்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். The auditor should examine the certificate of commencement of business in the case of public company. ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு ஆடிட்டர் கண்டிப்பாக அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க அந்த சர்டிஃபிகேட் என்ன செய்யணும், செக் பண்ணணும். த ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே ஆஸ் ஆடிட்டராக அவங்க செக் பண்ணணும். இதெல்லாம் போன வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அண்ட் ஆடிட் ரிப்போர்ட். He has to check the minute books of the shareholders about the அடாப்ஷன் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். எந்தெந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஹி ஹேஸ் டு கெட் த காப்பீஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ போன வருஷத்துடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டோடைய காப்பீஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆடிட்டருக்கு ரைட்ஸ் உண்டு. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். த சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், evaluation of internal check and control system. The first one, system of accounting. The auditor has to study the accounting system followed in the company and has to observe the inefficiency. ஸோ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க அப்சர்வ் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். The auditor has to obtain the list of officers in the company with their specimen signature.
ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஆஃபீஸரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க வித் சிக்னேச்சரோடு அவங்க கையில் இருக்கணும். தென் எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் செக் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். The auditor has to obtain detailed information about the internal check and internal control system in the company. They will enable him to identify the defect in the accounting system. ஏன்னா எவாலுவேஷனால என்ன அர்த்தம், அகைன் என்ன பண்ணுறது, அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டான செக் பண்ணுறது. இன்டர்னல் செக் சிஸ்டம் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலிமா அவங்க பண்ணியிருக்க எல்லா விஷயங்களும் கரெக்டான செக் பண்ணுறது. ஓகேவா. தென் ஆடிட் ஆஃப் ட்ரஸ்ட். The trusts are formed under the Indian Trustee Act for charitable and religion purpose. ஸோ இந்த ட்ரஸ்ட் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ஆடிட்டரை செக் பண்ணும்போது கண்டிப்பாக அது எதுக்கு உட்பட்டுருக்கணும், இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டுக்கு உட்பட்டதாக இருக்கணும். Trustee is a person who manage trust property and execute the business of the trust. ஸோ ட்ரஸ்டின்னா யார், அவர் ஒரு பர்சன். அவர் தான் என்ன பண்ணுவார், அந்த கம்பெனி அந்த ட்ரஸ்ட்டோடைய ப்ராப்பர்ட்டின்னா சொத்துக்களெல்லாம் பராமரிக்கிறது அவர் தான். ஹிஸ் டியூட்டி இஸ் டு ஒர்க் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பெனிஃபிட்டரி. அதாவது அவருடைய ஒர்க்கே என்ன, ட்ரஸ்டினாலே என்ன அர்த்தம், இந்த அனாதை இல்லம்லாம் வச்சு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நன்கொடையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ட்ரஸ்டினா அது மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குன்னா பொதுவாகவே யார் யார் பயன்பெறுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் அங்கே எல்லா வகையான வேலையும் நடக்கணும். The operation of trustees are governed by the trustee deed. எப்படி பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கோ அது மாதிரி ட்ரஸ்டி டீட் இருக்குது. அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். The previous of the public, the preventions of the public trust and trust deed provide that account of trust should be audited by the qualified auditor. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு அறக்கட்டளை, கரெக்டான வேர்ட்னா அறக்கட்டளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனம் லாப நோக்கோடு செயல்படாது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. ஸோ அப்போ அதில் எந்த விதமான ஃப்ராடும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்களோட அக்கௌண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் எப்படி இருக்கணும், குவாலிஃபைடான ஒரு ஆடிட்டராக இருக்கணும். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஆடிட்டர் டு வெரிஃபை த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அங்கே ஆடிட்டருடைய டியூட்டி என்ன, அந்த ட்ரஸ்ட்டோடைய ஃபுல் அக்கௌண்ட்ஸையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். When the trusts are audited by the qualified auditor, it will be help both the trustee as well as the benefitor. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுறதுனால அந்த ட்ரஸ்டிக்கும் பெனிஃபிட்டு, அட் த மீன் டைம் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. So the beneficiaries will also be benefited because they will be assured that the accounts have been properly maintained and that there has been no misappropriation of trust money or fraud. So இந்த மாதிரி ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட் என்னென்னா, அந்த மாதிரியான அறக்கட்டளைக்குன்னு வர எந்த பணமும் தப்பான வழியில் செலவிடலை, உண்மையான வழியில் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் மாதிரி இந்த ஆடிட் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் லெசன். ஸோ இந்த லெசனில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்லேயே சோல் ட்ரேடிங், பார்ட்னர்ஷிப் அண்ட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி இதிலெல்லாம் எப்படி ஆடிட் பண்ணுவாங்க, அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்து வாட் இஸ் த மீன் பை மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடிட்டர் செக் பண்ணணும், ப்ராஸ்பெக்டாஸ், மினிட் புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அந்த ட்ரஸ்ட்டும் என்ன செய்யணும், அந்த ட்ரஸ்ட்டோடைய அக்கௌண்ட்ஸையும் ஆடிட் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் பார்த்துருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா மெமராண்டம் அண்ட் அசோசியேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். We will meet on the next video. Bye.